இது ஒரு 1000 கேலரிஸ் கொண்ட வெயிட் கெய்னிங் பல்கிங் ஷேக். இதுல 50 கிராம் புரோட்டீனும் கிடைக்கும். பட் அதோட இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயம் என்னன்னா, மத்த ஷேக்ல இருக்கிற மாதிரி ரொம்ப ப்ளோட் கொடுக்குற இன்கிரிடியன்ஸ் இல்லாம இதை கொஞ்சம் பிளான் பண்ணிருக்காங்க. நண்பர்களே, நீங்க ஒரு ஸ்கின்னி காயா இருந்தீங்கன்னா டொபக்கடின்னு இதை ஒரு சேவிங்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஜார்ல 50 கிராம் ஓட்ஸ், 50 கிராம் மியூசிலி இல்லனா அகைன் ஓட்ஸை போட்டு ஒரு 100 கிராமா மாத்திக்கோங்க. ஒரு 20 கிராம் பாதாம், ஒரு 30 கிராம் டேட்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் ரா அன்சால்டட் பீனட் பட்டர். இன்னும் எக்ஸ்ட்ராவான புரதத்தை சேர்த்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐசோலேட் போட்டிருக்கேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு ஹை கேலரி ஷேக்னால கொஞ்சம் மிக்சிங் நல்லா இருக்கும், டைஜஷனுக்கும் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஓகே தான், உங்ககிட்ட கான்சன்ட்ரேட் இருந்தாலோ பிளெண்ட் இருந்தாலோ நீங்க எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் ஆப்ஷனுக்கு ஒரு 250 ml ஸ்கிம்டு மில்க், அப்படி இல்லைனா லாக்டோஸ் ஃப்ரீ மில்க். நான் நார்மல் பால் இல்ல ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணல அப்படின்னா இது ஆல்ரெடி ரொம்ப ஹெவியான கேலரிஸ் இருக்க போகுது. ஸோ இன்னும் ரொம்ப ஃபேட் இருந்ததுன்னா டைஜஷனுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டா இருக்க பால் ஆப்ஷன் போயிருக்கிறோம். இது கூட லைட்டா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட்டு டர்ன்னு போட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட ஹை கேலரி ஷேக் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஹெவி கேலரி ஷேக்கை ஒன் ஷாட்ல இறக்கிறத விட ஒரு 3 hours ஒன்ஸ் இல்ல 4 hours ஒன்ஸ் நீங்க ஸ்பிளிட் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வெயிட் கெயின் பண்றவங்க அதிகமா சாப்பிட்டு உள்ள கேலரிஸ் இறக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி குச்சி இறக்கிக்கலாம்.